மாணவர்கள் வந்து படிக்க வரலன்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது கிடையாது. ஆனால் அவங்க எதுக்காக வரலன்றதுக்கு காரணமே எங்களுக்கு தெரியாது. நான் 8 கிலோமீட்டருக்கு மேலே வரேன். ரொம்ப ஏழ்மையாக இருக்குது எங்கள் குடும்பத்தில். எங்கள் அப்பா இப்போ விவசாயம் தான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா எங்கேயாச்சும் போனால் தான் இப்போ ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுடைய வருகை மிக குறைவாக காணப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அதாவது மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் ஒரு செட்டு புத்தகங்கள் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஒரு செட்டு யூனிஃபார்ம் கூட பள்ளிக்கு போட்டு செல்வதற்காக வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைய கிராமப்புறங்களில் மாணவர்களுடைய வருகை பள்ளிக்கூடங்களில் மிக குறைவாக காணப்படுகிறது. குழந்தைங்க படிக்க முடியல காரணம்னாக்கா அவங்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு எது அனுப்பாமல் தொழிற்சாலைக்கு எங்கன்னா அனுப்பிச்சு ஒரு 10-20 கிடச்சா போதும், டெய்லி வந்தாங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸாக இங்கே செயல்படுறாங்க. அதனால தான் முக்கியமாக பசங்க இங்கே படிக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அடுத்தபடியாக அவங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருக்கிறதுனால ஏதாவது ஸ்டேஷ்னரி புத்தகம் அது இது வாங்கி கொடுக்க முடியல. அப்படின்னு நீ பள்ளிக்கூடம் போவானா, எங்கன்னா போய் ஒரு 10-5 சம்பாரி அது போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால தான் பசங்க பெரும்பாலும் பள்ளிக்கூடமே வரது கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. எங்கள் அப்பா குடிக்கார, தினமும் எங்கள் அம்மாவை குடிச்சிட்டு அடிப்பார். எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கழனி நிலம் கூட எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா தான் தினைக்கும் போயிட்டு எங்கன்னா வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுவும் எங்கள் அப்போ கூட எங்கள் அம்மா பயங்கரமாக அடிச்சுன்னே இருப்பார். அவர் சம்பாதித்து அவர் என்கிட்ட கொடுக்கவே மாட்டார். எங்கள் அம்மா தான் எங்கன்னா போயிட்டு சம்பாதிப்பாங்க. இது மாதிரி பிரச்சனை உள்ள மாணவர்கள் உன்னோட நண்பர்களாகவே இருக்கலாம். உனக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தை விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் பொய் சிரிப்போடு இருக்கலாம். குடிகார அப்பா, குடும்பப்பிடி நிறைஞ்ச குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைமை, இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், கஷ்டத்தை கண்டு ஓடி போனால் கஷ்டம் தீந்து போயிடுமா? நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் பாடம் படிக்காமல் இருந்தேன்னா பெரிய ஆளாக தான் ஆக முடியுமா? ஒரு விஷயம் பாரு, நீ கஷ்டத்திலிருந்து ஓட நினைச்சா அது ஒன்று அதே வேகத்தில் ஓட ஓட விரட்டும். விவேகானந்தர் இதை விளக்க தன் வாழ்க்கையிலிருந்தே ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு நாள் விவேகானந்தர் ஒரு கோவிலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. ஆனந்தமான தரிசனத்தையும் ஒரு அழகான சூழ்நிலையும் அனுபவிச்சுக்கிட்டே வர்றார் சுவாமிஜி. அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த மலை முழுவதும் ஏராளமான குரங்குகள், அத்தனையும் சுவாமிஜியை பார்த்து பயமுறுத்திட்டு இருக்கு. எந்த நிமிஷமும் சுவாமிஜி மேலே பாயிற மாதிரி அதுங்க இருக்கு. அதை முதல்ல பார்த்த சுவாமிஜி கொஞ்சம் பயந்தார். பிறகு பயம் அவருக்கு அதிகமாயிடுச்சு. குரங்குகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பயத்தோடையே வரார். இந்த குரங்குகளும் சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் மேல பாயறதுக்கு. எந்த நிமிஷமும் அவர் மேல பாய தயாரா இருக்குது இந்த குரங்குகள். சுவாமிஜிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த குரங்குகிட்டே தப்பிக்கணும். தன்னையும் மறந்து ஓட ஆரம்பிக்கிறார். பெரிய குரங்கு, குட்டி குரங்கு எல்லாமே அவரை துரத்துது. சுவாமிஜிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. முதல்ல மெல்ல அதுகிட்டேருந்து தப்பிக்க நடக்க ஆரம்பிச்சவர் அதுக்கு துரத்துன வேகத்துக்கு தகுந்த மாதிரி தானும் ரொம்ப வேகமா ஓடுறார். காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே சுவாமிஜி ரொம்ப வேகமா ஓடி வர்றார். அவர் எவ்வளவு வேகமா ஓடி வர்றாரோ அவ்வளவு வேகமா குரங்குகளும் ஓடி வருது. சுவாமிஜி ரொம்ப வேகமா ஓடி போறார். காப்பாத்துங்க 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 அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட ஓட குரங்குகளும் தோத்துது. இதை பார்த்த வயதான சன்னியாசி, ஓடாதே நில், குரங்குகளை எதிர்த்து நில் அப்படின்னு சொன்னாரு. அந்த வயதான சன்னியாசி சொன்னது என் புத்தியில் உரைத்தது.
ச்சே, என்ன காரியம் இது? ஒரு குரங்கு கூட்டம் துரத்த நான் ஓடுவதா என்று நினைத்து கொண்டே என்னை துரத்திய குரங்குகளை விரட்டியடிக்க தீர்மானித்து திரும்பினேன். அவைகள் ஓட்டம் பிடித்தன. இதுதான் வாழ்க்கை முழுவதற்கும் படிப்பினையாகும். பயங்கரத்தை எதிர்த்து நில், அஞ்சாமல் அதை எதிர்த்து நில். குரங்குகளை எதிர்த்தது போல நாம் ஓடாமல் நிற்கும்போது வாழ்க்கையின் பிரச்சனைகள் மறைந்துவிடும். நாம் சுதந்திரம் பெற வேண்டுமானால் இயற்கையை வெல்ல வேண்டும். ஓடி ஒளிவதால் ஒருபோதும் கிடைக்காது. கோழைகளுக்கு வெற்றி கிட்டாது. நம்முடைய பயம், பிரச்சனைகள், அஞ்ஞானம் முதலியவை மறைய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நாம் அவற்றுடன் போரிட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற சான்றோர்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டதால் தான் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. அவங்க எப்பவுமே ஓட முயற்சி செஞ்சதில்லை. என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காத. எழுந்திரு, விழித்துக்கொள், சோதனைகளை சவாலாக சமாளி. நீ நினைச்சதை நிச்சயமா அடைஞ்சே தீர்வ. உங்கள் எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. உங்களிடத்தில் அளவிலா நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. நம்மிடத்தில் நம்பிக்கை, நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை. இதுவே மகிமை பெறுவதின் ரகசியமாகும்.